நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி என்றென்றும் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து வழிநடத்த வேண்டி ஆழ்ந்த தவநிலையில் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளம். அற்புதமான தவத்தினை வழிநடத்திய அம்மா அவர்களுக்கும் மற்றும் நார்வே என்ற பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமர்வில் இணைந்துள்ள இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய நற்காலை வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இப்ப சிந்தனை கொள்ள போறோம். கற்றதும் பெற்றதும். சாமிஜி ஒரு பாடலே இது எழுதியிருக்காங்க, ஞானக்கல்வியில் இருக்கிறது. கற்றது உண்மையில் கருத்து விரிவு, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள், உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. ரொம்ப அற்புதமான பாடல். ஒரு 4 வரிக்குள்ள பிரம்மஞான விளக்கமே உள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள் இந்த சிந்தனைக்கு நான் சிந்திக்கும் போது அத்தனை விஷயங்கள் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அத்தனை அடக்கமாக அந்த 4 வரி பாடல்ல சுவாமிஜி கொடுத்துட்டாங்க. கற்றது உண்மையில் கருத்து விரிவு. சுவாமிஜி பாத்தீங்கன்னா அறிவு திறனை ஒரு 5 வகையா பிரிச்சு சொல்றாங்க. ஒன்று இயற்கை அறிவு, இரண்டாவது நுண்மான் நுழைப்புலன் அறிவு, மூன்றாவது உள்ளுணர்வு அறிவு, நான்காவது தேர்ந்த அறிவு, ஐந்தாவது மெய்யறிவு. இதுல இயற்கை அறிவு இது எல்லாருக்கும், அதாவது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது. வளமான இருப்புகளுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப தனது தேவைகளை முறைப்படுத்திக் கொள்ளும் சிறப்பு ஆற்றல் தான் இயற்கை அறிவுன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு முட்டையில இருந்து ஒரு மீன் வெளியில வந்ததுன்னா உடனேயே நீர்ல நீந்த ஆரம்பிச்சிடுமா. அதுக்கு எப்படி தெரியுது? ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, மீன் குட்டிக்கு நீந்த சொல்லி கொடுக்கணுமான்னு. இதுதான் இயற்கை அறிவு. ஒரு குழந்தை பிறந்து வெளியில வந்த உடனே அதுக்கு முதல் அழுகை, முதல் குழந்தை பிறந்தது அழுதான் கேட்பாங்க. அதாவது என்ன நம்ம சயின்டிபிக்கா நம்ம சொல்றோம், மூச்சு சுவாசம் நல்லா உள்ள இருக்குது, லங்ஸ் நல்லா விரியுது, இதெல்லாம் சொல்லுவோம். அப்ப அந்த அழுது அந்த சுவாசத்தை நன்றாக உள்ளிழுத்து அது வெளி உலகத்தோடு தொடர்பு கொண்டு அது அந்த வெளி உலக வாழ்க்கையோடு அதுல வாழ ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தை படிப்படியா 3ஆம் மாசம்னா குப்புறுத்திக்கணும், முகம் தெரியும், சிரிக்க கத்துக்கிறது. 8ஆம் மாசத்துல 8 அடி தவழ ஆரம்பிக்கும். 10 மாசம் 11 மாசத்துக்கு நடக்க ஆரம்பிச்சு தத்தி நடக்காம விழுந்தா உடனே எழுந்ததுக்கும். இதெல்லாம் அதுக்குள்ள இந்த ஒண்ணுமா எப்படி வருது? எல்லாம் அந்த அறிவு, இயற்கை அறிவு. இதுதான் இயற்கை அறிவுங்கிறாங்க. அடுத்தது நுண்மான் நுழைப்புலன் அறிவு. முயற்சியோடு விளைவை கணித்த விழிப்பில் சிந்தனையோடு செயல்புரியும் பண்பாய் விளைவதுதான் நுண்மான் நுழைப்புலன் அறிவுங்கிறாங்க. இது மனிதனுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உள்ளுணர்வு அறிவு. வளர்ச்சி பெற்று நுண்மான் நுழைப்புலன் அறிவில் கூர்ந்து உணரும் ஆற்றல் பெற்ற பிறகு கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூடும்போது அந்த அறிவு உயர்வு பெறும் திறன் தான் உள்ளுணர்வு அறிவுன்னு சொல்றாங்க. இன்ட்யூட்டிவ் நாலேஜ். உதாரணத்துக்கு தெரியாம ஒரு தடவை நெருப்புகளை நம்ம கையை சுட்டுட்டோம்னா, கை பட்டுடுச்சுன்னா சுட்டுதுன்னா
அந்த பெற்ற அனுபவத்தினால திரும்பவும் அந்த நெருப்பை நம்ம கையாளும் போது அப்ப நம்மளோட அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கும். அந்த நெருப்பு நம்மள சுடாத மாதிரி நம்ம கவனமா இருப்போம். நான் மனசுல நினைச்சேன் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். எவ்வளவு தூரம் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லையா? இது உள்ளுணர்வு. அப்போ இது நல்லதுக்கும் நடக்கும், மாறானதுக்கும் இருக்கும். இதுதான் உள்ளுணர்வு அறிவு. அடுத்தது தேர்ந்த அறிவு. தனது அனுபவத்தாலும் பிறர் சொல்லும் வாயிலாகவும் நூல் மூலமாகவும் வளர்த்துக் கொள்வதுதான் தேர்ந்த அறிவு, நாலேஜ். எனக்கு இப்ப நம்ம பேசுறோம், எவ்வளவு ஸ்பீச் கேட்கிறோம், அதன் மூலமா நிறைய ப்ரொஃபசர் சொல்றது கேட்கிறோம், அதன் மூலமா பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், புக்ஸ் படிக்கிறோம். இப்ப இன்னும் அடுத்த இது சுவாமிஜி அப்போ இந்த சாமியம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னும் இப்போ அட்வான்ஸ்டு இந்த டெக்னாலஜில நமக்கு ஆன்லைன்ல கூகுள்ல எல்லாத்தையுமே நிறைய விளக்கங்கள் இப்ப இன்னும் ஏஐ வந்தாச்சு, சாட்ஜிபிடி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியுது. இது இப்ப அந்த அறிவு நம்ம வளர்த்துக்கிறோம், இன்னும் தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் தேர்ந்த அறிவு. இறுதியாக மெய்யறிவு, விஸ்டம். அணு முதல் அண்டங்கள் வரை, மெய்ப்பொருளிலிருந்து உயிர்கள் வரை, இயற்கை முதல் எண்ணம் வரையில் ஒன்று கூட்டி தொகுத்து உணர்வதுதான் மெய்யறிவு. மொத்தம் அதுதான். ஒரு மலைக்கு மேல நின்னோம்னா கீழே அத்தனையும் தெரியற மாதிரி அந்த நிலைக்கு நம்ம போகும்போது நமக்கு எல்லாமே நமக்கு உள்ளுணர்வாக தெரிய ஆரம்பிச்சது, எல்லாமே புரிஞ்சு காமிக்கிறோம். அப்ப மெய்யுணர்வு ஒவ்வொருவரும் மெய்யுணர்வு பெறுவதற்கு யார் வேணுங்க? குரு வேணும். அப்பதான் நமக்குள்ள கேள்வி வருது, நான் ஏன் பிறந்தேன்? இந்த இந்த கேள்வி, ஏன் துன்பப்படுறேன்? இந்த ஆன்மா, இந்த வாழ்க்கை, இதன் நோக்கம் என்ன? அப்படிலாம் போறோம். அப்ப ஆன்மா தன் மூலத்தை அறிந்து கொள்ளும் ஆறாவது இயற்கை அறிவு. ஆனா அதுக்குள்ள அதற்கான அந்த பாதை நிறைவு பெறும்போது அது மெய்யறிவு. 4 வகை அறிவுல தெளிந்து தேர்ந்து உறுதி அதை தெளிவு பெறும்போது முற்றும் உணர்ந்த அறிவானது உறுதி, அயரா விழிப்பு, விலங்கியல் வழியில் மாறாமல் செயல் புரியும் பண்பு. அந்த விலங்கின பண்பு இல்லாத இருக்கிறது. எல்லா உயிர்களோட வாழ்க்கையில உயர்வுக்கு இவையெல்லாம் அடக்கமாக கொண்டதுதான் மெய்யறிவு பெற்றதன் அந்த வெளிப்பாடே. எனக்கு மெய்யறிவு கிடைச்சிருக்குன்னா தன்னை போல் பிறரை நோக்கும், ஓடும் பொண்ணும் முக்கவே நோக்குவர். இப்போ கற்றது உண்மையில் கருத்து விரிவு. நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்? மனவளக்கலை. மனவளக்கலையில முதல்ல என்ன கத்துக்கிறோம்? உடற்பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. ஔவை பிராட்டியரோட ஒரு வரி, திடம்பட ஈசனை தேடு. எங்க தேடணும்? வெளியில போயா? இல்ல, உள்ள, கடந்து உள்ள. அதுதான் கடவுள். டைவ் இன் டிவைன் இல்லையா? அப்ப உடற்பயிற்சி சுவாமிஜி நமக்கு எளிமையாக உடற்பயிற்சி நமக்கு வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த உடற்பயிற்சியை தவறாமல் தினமும் செய்யும் பொழுது நமது உடலை நம்ம மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம். அப்போ உடற்பயிற்சி தரும் பலன்கள்ல முக்கியமான ஒரு பலன் சொல்றாங்க இல்லையா? விலங்கின பதிவுகளை மாற்ற வல்லது அப்படிங்கிறாங்க. இப்ப முன்னோர்கள் செய்த கருமையத்தில் உள்ள பதிவுகளை கூட மாற்றக்கூடியது உடற்பயிற்சி. அந்த அளவுக்கு சாதாரண எளிமையா இருக்கு, பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கு. ஆனா அது கொடுக்கும் மாற்றங்கள் உடலுக்கு மட்டும்தான் நம்ம கருமைய பதிவு, நம்ம விலங்கின பதிவு கூட மாற்றக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு சக்தி என்பது உடற்பயிற்சி. இப்ப நான் கற்றுக்கொண்ட அறிவு, உண்மையில் நான் கற்றுக்கொண்ட அறிவு கருத்தறிவு. அந்த கருத்தறிவு எப்படி கிடைக்கும்? தியானத்தின் மூலமாக. முதல்ல உடற்பயிற்சி, அடுத்தது தியானத்தின் மூலமாக. என்ன கிடைக்குது தியானத்தின் மூலமாக? பெற்றது நிறைவும் பேரானந்தமும். இந்த பாடல் திரும்ப பாருங்க. கற்றது உண்மையில் கருத்து விரிவு. மனவளக்கலில் முழுமையான மனவளக்கலை யோக பயிற்சிகள். முதல்ல உடற்பயிற்சி, அதிலேயே நம் மனம் விரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்? மன அலைச்சல் குறையுது. அங்கேருந்து அந்த மன அலைச்சல் குறைய குறைய மனம் ஒரு அமைதி நிலைக்கு வர வர
அப்ப நம்மளோட பயிற்சிகள் எல்லாம் மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ், தவ நிலையிலான பயிற்சிகள். தவத்துக்கு போறோம். ஒருத்தர் நமக்கு என்ன கிடைக்குது? உடற்பயிற்சி செய்து தவத்திற்கு உடலை தயார் செஞ்சுட்டோம். பெற்றது நிறைவும் பேரானந்தமும். இந்த மனதானது நமக்குள்ள ஓடிக்கொண்டுள்ள இந்த உயிரின் ஓட்டத்தை உணரத் தொடங்குகிறது. நம்ம பயிற்சிகள் எல்லாமே உயிர்மேல் மனம் வைத்து. அப்ப நம்ம தவம், முதல் தவம், புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி. அப்போ அந்த நெற்றி பொட்டு அங்க ஆரம்பிச்சிடும். முதல்ல ஆக்கினை தவம். மனம் மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலைக்கு நம்ம வரோம். அந்த விழிப்பு நிலைதான் நம்மள மெய்யறிவுக்கு கூட்டு செல்லும். 5வது சொன்ன பாருங்க, அந்த மெய்யறிவுக்கு நம்மளை அழைத்து போகும். இப்ப விழிப்பு நிலை ஏற்படுவதற்கான அந்த தவம் ஆக்கினை தவத்துல ஆரம்பிச்சு சமைச்சு கொடுத்தது முதல் தியானம். இது என்ன சொல்றாங்க? எளிய முறை குண்டலினி தவம். நமக்கு சுலபமா கிடைச்சிருக்கு சொல்றாங்க இல்லையா? உடம்பு இருக்கணும், அதுல உயிர் இருக்கணும், எல்லாரும் தவம் பண்ணலாம். நம்மளாம் எவ்வளவு பாக்கியவான்கள். கற்றது உண்மை, பெற்றது நிறைவும் பேரானந்தம். இப்ப புலன்வழி செயல்கள்ல நமக்கு நிறைவு கிடைக்காது. மகிழ்ச்சி அடைவோம். ஒரு ஸ்வீட் பிடிக்கும், வாங்கி சாப்பிட்டா அது சாப்பிடும் போது அந்த டேஸ்ட் சந்தோஷமா இருக்கு. ஒரு மொபைல் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு ட்ரீம் கார் வாங்கணும், வாங்கிட்டேன், ஓட்டுறேன், சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷப்படுறேன். ஆனா அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி என்னதுங்க? உணர்ச்சி நிலை. நிலைத்து இருந்ததா? இல்லை. அப்ப நிலையாக எது இருக்கோ அதை நோக்கி போகணும். அதுதான் உணர்வு நிலை. அதுதான் அந்த உணர்வு நிலை. எப்படி? அந்த நிறைவில் தான் சமஜீவிகளும் நிறைவில் தோய்வோம். அது நிறைவுல தான் கிடைக்கும். இப்ப மனமானது பொருள் சார்ந்து புலன் போக அனுபவம் பெறும்போது நிறைவு பெறுவது இல்லை. அது நிறைவு பெற்றது போல ஒரு தோரணை தான், ஒரு பாவனை தான். இல்ல, ஆனா உண்மையில் எந்த நிறைவு பெறும்? இதனை கடந்து அந்த உணர்வு நிலைக்கு போகும் பொழுது அந்த ஜேர்னில தான் நமக்கு மன நிறைவே ஆரம்பிக்கும். ஆக புலன் பொருட்களோடு தொடர்பு கொண்டு வெளி உலக வாழ்க்கை, புற உலக வாழ்க்கையோடு தொடர்பு கொண்டு வரைக்கும் அது எல்லாமே பொய்ப்பொருள். நாம் உணர வேண்டியது மெய்ப்பொருளை. அப்ப அந்த மெய்ப்பொருளை உணரும் போதுதான் நிறைவும் ஆனந்தமும் அடைகிறது. இப்ப கருத்து விரிவு பெற்ற நிலையில் மெய்யுணர்வு பெறும்போது நாம் அடைவது பேரானந்த நிலையும் நிறைவும். இப்ப இவ்வளவு நேரம் தவம் பண்ணோம். இப்ப அந்த தவ உணர்வு நல்லா இருக்கு. ஆழ்ந்த தவ நிலையில மனசுக்கு ரொம்ப அந்த அமைதியை ஃபீல் பண்றோம். எல்லாரும் கேக்குறாங்க இல்லையா, நல்லா தவம் பண்ணீங்களா, எப்படி இருக்குது? நான் ரொம்ப நல்லா தவம் பண்ணேன், அவ்வளவு காமா இருந்தது, மைண்ட் ரிலாக்ஸ்டா இருந்தது சொல்றோம். ஓகே, காலையில தவம் பண்ணியாச்சு எல்லாரும். மத்தியானம், சாயந்தரம், அதுக்கப்புறம் நமக்கு அதே அமைதி நிலையில இருக்கோமா? அந்த நிலையிலேயே நாம நிலைத்து நிக்கிறோமான்னு கேட்டா, யோசிச்சா இல்லைன்னு தான் பதில் வரும் இல்லையா? அந்த ஆழ்ந்த நிலையிலே நம்ம இருக்கிறது இல்ல. நீர், கடல் நீர் அசைந்தால் அலை. ஆனா ஆழத்துல மையத்துல எப்படி இருக்கு? நிலை கொண்டு இருக்கு, நிலைத்து இருக்கு. நம்ம இன்னும் அந்த அசைவுலயே தான் இருக்கோம். கடலுக்குள்ள போறோம், உள்ள போறோம், திருப்பி வெளில வந்துடும். அந்த ஆழத்துக்கு போறோம், திரும்ப மேல அலை அடிச்சு மேல வந்துடும். என்ன அலைங்க? புலன்மயக்கம், பொருள் பற்று, புகழ் பற்று, எல்லாத்துலயும். இப்ப அந்த அலை பாயும் மனதை அசைவற்று இருக்க தவத்தோடு, தவம் மட்டும் போதாது, தவத்தோடு நம்ம இன்னொன்னு செய்ய வேண்டியது எதுங்க? யாருமே தராத, யாருமே சொல்லி கொடுக்காத ஒரு பொக்கிஷத்தை நமக்கு சாமிஜி கொடுத்திருக்காங்க. அதுதான் அகத்தாய்வு பயிற்சிகள். சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் தவ நிலையில் நாம் அகத்தாய்வு பயிற்சிகள் தான் நம்மை மெய்யறிவுக்கு எடுத்துட்டு போகும். அதுதான் 3வது வரியில சொல்றாங்க, அற்றது பழிச்செயல் அழுத்த பதிவுகள். தவத்தின் மூலமாக என்ன நடக்குதுங்க? பழைய பதிவுகள் அழியும், கண்டிப்பா போகும். ஆனா புதியது, புதியது இன்னும் விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்னா அகத்தாய்வின் மூலமாக தான் அந்த புதிய பதிவுகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். ஏன்னா மனம் பழக்கப்பட்டுடுச்சு நமக்கு. ஒருத்தர் ஒரு அன்பர் ஒரு ஞானியை சந்திக்கிறாங்க.
அவர் வந்து கேக்குறாரு ஞானி கிட்ட, நான் கடவுளை பார்க்க முடியுமா? ஓ பார்க்கலாமே அப்படிங்கிறாரு ஞானி. எப்படி பாக்குறது, எனக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்களே இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஞானி. இது என்னடா அது, நமக்கே தெரிஞ்ச நம்ம ஏன் அவர்கிட்ட வரப்போறோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப சொல்றாரு ஞானி சொல்றாரு, அதிக தூரம் இல்ல, இதெல்லாம் ஒரு காகிதம் எடுத்துக்கோங்க, பேப்பர் எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் நிறைவேறாத ஆசைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதுங்க, உடனே என்கிட்ட காமிச்சுங்க அப்படின்னா. அவர் வந்து ஒரு 10-20 ஆசை வச்சுட்டு இருக்காரு. ஃபுல்லா லிஸ்ட் போடுறாரு. கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. வாங்கி பார்த்துட்டு, இவ்வளவுதானே இருக்கு உனக்கும் கடவுளுக்கு உள்ள தூரம், இதெல்லாம் நீ முடிச்சிட்டேன்னா நீ கடவுளை போய் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். அதாவது மனுஷனா இருக்கிறவன் ஏன் கடவுள் இருந்து வேறுபடுறான்? அந்த இறைநிலைதான் அதாவது மனதின் மறுமுனை தெய்வம் சொல்றாங்க. ஆனா நம்ம தெய்வம் மாதிரி இல்லையே, மனிதனுக்கும் கடவுளுக்கும் வேறுபாடு இருக்கே. இப்ப என்ன, கடவுளா இருக்கிற வரைக்கும் தான் நிலையில் வேறுபட்டதாக தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடவுளாக இருப்பவன் அந்த நிலையிலிருந்து தானே விலகி நிக்கிறான் அப்படிங்கிறாங்க. நாம வந்து கடவுள் நிலையில இருந்து விலகி நிக்கிறோம். நிறைவு பெறாத ஆசைகள்னாலும் அதை செய்ய வேணும், இதை முடிக்கணும், இதை எடுக்கிற திரும்பி நான் முயற்சி பண்ணணும், இதை அடையணும், அதை அடையணும்னு அந்த 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 எண்ணத்திலே ஆரம்பிக்குது. அந்த நிலையிலேயே நின்று கொண்டிருக்கிறதுனால அந்த நிலைக்கு கடவுள் இடத்தை அடைய முடிவதில்லை. இது வந்து ஒத்துக்கவும் மனசு இல்ல. அப்ப என்ன பண்ணணும், நாம என்ன செய்யணும், என்னெல்லாம் சாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க? மகர்ஷி நமக்கு ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காங்க. பயிற்சிகள், அகத்தாய்வு பயிற்சிகள், எண்ணம் ஆராய்தல் முதல்ல கொடுக்குறாங்க. அடுத்தது ஆசைகளை சீரமைக்க சொல்றாங்க, பயிற்சி முறையாவே கொடுத்துட்டாங்க. சினத்தை தவிர்க்கணுங்கிறாங்க. சினம் வயப்பட்டவன் சாதித்தாக சரித்திரமே கிடையாது. கவலையை ஒழிக்கணுங்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப சீராக இந்த பயிற்சிகளை செய்யும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய பழி செயல் பதிவுகள் நீங்க ஆரம்பிக்கிறது. ஒரு அன்பர் அவரோட நண்பரை பார்க்கறதுக்கு, அவங்க நண்பரை பார்க்க வந்துட்டு அவங்க சொல்லிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுறாங்க. இந்த மாதிரி அந்த அன்பர் வந்து ரொம்ப மாறிட்டாரு, மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்ல பயிற்சி செஞ்சு இப்ப எவ்வளவு சேஞ்சஸ் வந்தாச்சு, அவர் அவ்வளவு ஷார்ட் டெம்பரான ஆளு, சுத்தமா இப்ப கோவப்படுறதுலாம் கிடையாது, அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட பெரிய மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா. ஆனா சந்தோஷப்பட்டு அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வீட்டுல அவர் இல்ல, அவங்க மனைவிதான் இருக்காங்க. விசாரிக்கிறாங்க, பேசுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவர் நண்பர் வந்துடுறாரு. நண்பர்கிட்ட கேக்குறாங்க, நல்லா இருக்கியா, அந்த மாதிரி சொன்னாங்க, பயிற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்கியாமே, ஆமாப்பா ரொம்ப அற்புதமா இருக்கு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு. அதான் நீங்க கோவமே படுறது இல்லைன்னு சொன்னாங்க, உங்க மனைவியே சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க அப்படின்னு. ஆமா சரி, நிஜமாவே நீ மாறிட்டியா? காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அப்படி கோவப்படுவியே, இப்ப கோவப்படுறதே கிடையாது, நிஜமா நான் மாறிட்டேன். திரும்ப திரும்ப அவர் கேட்டோடனே ஒரு டைம் அவருக்கு வந்து, உனக்கு அறிவு இல்ல, எவ்வளவு தடவை சொல்றது நான் மாறிட்டேன், முடிஞ்சு போச்சு, பயிற்சி பத்தல. அப்ப என்ன பண்ணும், அந்த அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம முறையா செய்யணும். நாம தவம் செய்யறோம், தவ அழிவு கிடைக்குது, நிலைச்சு இருக்க முடியறது இல்ல. அப்ப தவம் மட்டுமே மேயரை கூட்டு போகுமானா இல்ல, அகத்தாய்வு செய்யும் பொழுது இந்த புதிய பதிவுகள் வராத விழிப்பு நிலையில் இருக்க வைக்கும். கண்ணாடி பார்த்து கோவப்பட்ட அந்த வைப்பர் வர கொஞ்சம் கோவத்துக்கு, கண்ணாடியை பார்த்து கோவப்பட்டா கண்ணாடியே உடஞ்சிற அளவுக்கு நம்ம கோவம், அப்படி ஒரு கோவம் வரும். அது மாதிரி கவலையோடு நம்ம தவம் செய்ய முடியுமா? தவம் செய்ய உட்கார்ந்தோம்னா ஒண்ணு ஒண்ணா கியூல வந்து நிக்கணும். அதுக்குதான் சாமிஜி நமக்கு கொடுத்தாங்க கவலை ஒழித்தல் பயிற்சி. அப்ப எண்ணத்தை ஆராய்ந்து, ஆசைகளை சீரமைத்து, சினத்தினை தவிர்த்து, கவலையை ஒழித்து இருக்கும் பொழுது பழிச்செயல் பதிவுகள் நம்ம கிட்டேந்து ஒன்று ஒன்றாக நீங்க ஆரம்பிக்கும் போது நாம் புதிதாக பிறக்கிறோம். அங்க என்ன கிடைக்கிறது, அந்த தவ ஆழ்விலேயே நிலைத்து நிற்கிறோம். பெற்றது நிறைவும் பேரானந்தமும். அடுத்தது என்ன சொல்றாங்க, பெற்றது நிறைவும் பேரானந்தமும், அற்றது பழிச்செயல் அழுத்த பழிவுகள் ஒன்று ஒன்றாக நீங்க ஆரம்பிச்சிருது. ஆசா என்ன சொல்றாங்க, உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. அதாவது என்னன்னா,
அந்த மெய்யறிவு பெற்றுக்கொண்ட பிறகு நாம இங்க என்ன பண்ணணும்? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. கற்றதும் பெற்றதும். நமக்கு இந்த அனுபவம் கிடைத்த பிறகு நாம எப்படி இருக்க போறோம்? அதுதான் நம்ம முக்கியமா சிந்திக்க வேண்டியது. நாம மனவளர்ச்சியில கத்துக்கிட்டது அவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 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 தினம் தினம் கற்றுக்கொண்டே இருக்கோம். எட்டாத கனியாக இருந்த இந்த மெய்யுணர்வை எல்லாரும் அடையும்படி அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. தன்னை உணர்ந்த நிலையில் நிலைத்திருக்கணும். ஒரு அருமையான ஒரு பாடல், இன்னொரு பாடல், ஞானக்களஞ்சியம் 1048வது பாடல். அறிவறிந்தோர் சிவமாவர். அறிவறிந்தோர் சிவமாவர் அன்பு ஊரும் அறம் செழிக்க அவ்வறிவே நல்லுறம் ஆம். அறிவினது ஆற்றல் ஐம்புலன்கள் அனுபவத்தில் சிக்கிவிட வேண்டாம் பற்றாம். அறிவு அறிய மனத்துக்கும் செயலுக்கும் ஓர் அரணாகும் பக்தி யோக நெறி இரண்டும். அறிவறிந்து அவ்வழியில் செயல்களாற்றும் அகன்ற பேரறமே மெய் ஞானமாகும். செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட முடியாது. ஆனா செடியை பிடுங்கி இன்னொரு இடத்துல நட முடியும். மரத்தை பிடுங்கி நட முடியுமா? இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம், பெரிய பெரிய மிஷின் வந்து மரத்தை அப்படியே அடியில வேர்லேந்து தோண்டி எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு கூட பண்றாங்க. அதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி. என்ன காரணத்துக்கு செய்றான்னு தெரியாது. நம்ம கையால செய்ய முடியுமா? ஒரு செடியை மாத்தணும்னா அதை எடுத்து பிடிச்சு மாத்தி வச்சிடலாம். அப்போ முக்கியமா என்னன்னா, சுவாமிஜி விரும்பினது, ஏற்கனவே மனவளக்கலை பயிற்சி பெற்று கற்றுக்கொண்டு நாம் பயிற்சி செய்து அதன் மூலம் அடைந்த அந்த நிறைவு நான் மட்டும் அனுபவிக்காமல் எங்கெல்லாம் இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் அடைந்த இறை உணர்வை, இந்த இன்பத்தை உலகம் முழுக்க பெற வேண்டும். வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடில். இந்த வேதங்கள் சொல்ற இந்த உயர்ந்த உண்மையை, மெய்யுணர்வு விளக்கத்தை, மெய் விளக்கத்தை, இந்த மறைப்பொருளை விளக்கினால் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். இந்த உடலோடு, ஊன்னா உடல், இந்த உடலோடு கலந்து வாழும் அந்த உணர்வு மந்திரத்தை தான் பற்ற தலைப்படும் தானே. நாம் பற்றி கொள்ள இறைவன் நம்மை பற்றி கொள்வான். இது திருமூலர் அவர்கள் எழுதிய பாடம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடு, ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. அப்ப என்ன பிறவி பயன்? என்னங்க? உற்றது பிறவி பயன். திரும்பி இந்த பாடல் போறோம். உற்றது பிறவி பயன் மெய்யறிவு. நாம் பெற்ற இந்த கற்ற கல்வி, செய்து வரக்கூடிய இந்த பயிற்சிகள், பிறருக்கு கொண்டு செல்லும் முயற்சி, இதுதான் பிறவி பயனை, அந்த பூரணத்துவத்தை அடைய வைக்கும். அப்ப கற்றதை கற்பித்து, உற்றதை உயர்த்தி, பெற்றதை பேணி, அற்றதை விடுத்து நம்ம வாழும். சுவாமிஜி அப்ப என்ன பண்ணணும்? எதோட நம்ம வாழ்க்கை முடியும்? தொண்டோடு நிறைவு பெறும். நாம் கற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுல குறிப்பா என்ன சொல்றாங்க சுவாமிஜி? குழந்தைகளுக்கு போய் சேர்க்கணும், பெரியவர்களுக்கும் போகணும், இளம் பிராயத்தினருக்கும் கொண்டு போகும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த வளரும் பிராயத்திலேயே அந்த மெய்யுணர்வுங்கிறத தாண்டி அந்த ஒழுக்கத்துடனான பண்பு அவர்கள் வளர்த்துக்கும் பொழுது அந்த வரும் காலம் எப்படி இருக்கும்? தமிழ் கண்ட கனவு அந்த உலக சமாதானம் இல்லையா? இப்போ உலக சமாதானம், உலகம் அமைதி பெறணும் அப்படின்னா இன்றைய தலைமுறைகிட்ட நம்ம முழுமையாக இந்த மனவளக்கலை யோக பயிற்சிகளை கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கு உதாரணமாக நாம வாழ்ந்து காட்டணும். மனவளக்கலை யோக பயிற்சிகளை, தவத்தினை, தற்சோதனை பயிற்சியினை, உடற்பயிற்சி, காயக்கல்பம் முழுமையாக தினமும் தவறாது செய்து நமது உடல் அமைதி பெற்று நாம அந்த உயர்வோட, மன உயர்வோட, நம்ம எண்ணத்தின் தரத்தோட வாழ்ந்து வரும்போது நம்மை பார்த்து நமது அடுத்த சந்ததியினர் கத்துப்பாங்க, இது செய்தா இது பலன் கிடைக்கும் அப்படின்னு. அப்ப அது மட்டும் இல்ல, நாம் அமைதி பெறுவதனால குடும்பமும் அமைதி பெறும் இல்லையா? இப்ப குடும்ப சாமிஜி தானே சொல்றாங்க, தனி மனித அமைதியே
உலக அமைதிக்கு வித்திடும் அப்படிங்கிறாங்க. இப்ப தனி மனிதன் அமைதி பெறும் பொழுது குடும்பம் அமைதி பெறுது, குடும்பம் அமைதி பெறுது, ஊர் அமைதி பெறும், உலகம் அமைதி பெறும், அமைதியோட கனவு நிறைவேறும். இப்ப நாம உற்றது பிறவிப்பவன் மெய்யறவை எல்லார்களும் சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே தவத்தில் தன்னை உணர்ந்த நிலையில் அவர்கள் தொண்டோடுதான் பூரணத்துவம் அடைந்தார்கள். தொண்டுதான் கொண்டு வந்த வினையை போக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய முழுமையான அந்த பணி உலக சமுதாய சேவா சங்கம் அற்புதமாக அதை திறம் மேற்கொண்டு உலகம் முழுக்க இந்த வேதாத்திரி தத்துவங்களை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாமும் அதுல ஒரு அங்கத்தினரா இருக்கிறது. அது நம் பெற்றோர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலன். ஏற்பட்ட குரு நமக்கு கிடைச்சு இந்த மனவள யோக பயிற்சியில் நம்ம இணைத்துக் கொண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைந்து உலக மக்களுக்கு தொண்டாற்றி நாமும் உயர்ந்து சமுதாயத்தையும் உயர்த்துவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். குரு மகானுக்கு நன்றி, இறை பேராற்றலுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.